அப்போ நம்ம பிளேன் மிரர் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு கிளாஸ் அது மேல என்ன பண்றோம், ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான். அப்போ ஒரு சைடு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸா மாறிடுது. அப்போ இது வந்து பிளெயின் மிரர்னு சொல்றோம். இதே ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்னு போகும்போது ஒரு ஸ்பியர்ல இருந்து பீஸ் ஆஃப் கிளாஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு என்ன செய்யறோம், கோட்டிங் நீங்க எப்படி கொடுக்குறீங்க, வெளி சைடு கொடுத்தீங்கன்னா ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இன்வர்ஸா இருக்கும், உள்ள இருக்கும். புரியுதுங்களா? உள்ள இருக்கும் போது என்ன சொல்றோம், இதுக்கு பேர் கான்கேவ் மிரர்னு சொல்றோம். அப்போ உள்ள கோட்டிங் கொடுத்து வெளியில ரிஃப்ராக்டிங் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது ஜெனரல் நேம் ஸ்பெரிக்கல் மிரர். புரியுதா? எஸ் சார். இதுல சில முக்கியமான பேராமீட்டர்ஸ்ல பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் இப்ப கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன். நான் இந்த டபுள் லைன் வந்து மீண்டும் ஓப்பன் அவாய்ட் பண்ணிடுவேன். ஒரே ஒரு கோடு போட்டு என்ன பண்ணுவேன், இதெல்லாம் கோட்டிங் மட்டும் தான் கொடுங்க. இப்ப இந்த கர்வேச்சருக்கு என்னென்ன நம்ம போட போறோம் அப்படின்னா, சென்டர் போட போறோம், ரேடியஸ் எழுத போறோம். புரியுதுங்களா? எஸ் சார். சரி, இதுக்கு எப்படி சென்டர் போடுவோம்? ஒரு பேப்பர்ல ஆர்க் போடுவீங்க. எப்படி போடுவீங்க ஆர்க்கு? காம்பஸ் எடுத்துக்கிறீங்க, இதுல வந்து பென்சில் வச்சிட்டீங்கன்னா இந்த இதை வந்து என்ன பண்றீங்க, புக்ல வந்து பிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, எப்படி போடுவீங்க இல்லையா? அப்ப இது சென்டர். அப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டா ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா இல்லையா, சர்க்கிள் போடலாமா இல்லையா? கரெக்டா இல்லையா? எஸ் சார். இப்ப சென்டர் வச்சு ஒரு சர்க்கிள் போடுறீங்க. அப்போ இந்த சர்க்கிளோடைய சென்டர் தான் இந்த கர்வேச்சர் சென்டர் சொல்லாம சொல்ல முடியாதா? கர்வேச்சருக்கு சென்டர் அப்படின்னா இந்த சர்க்கிளோடைய சென்டர் என்னமோ அதுதான் கர்வேச்சருக்கு சென்டர். கரெக்டா இல்லையா? எஸ் சார். அப்போ இந்த மிரர் இந்த ஸ்பியர் வந்து எடுத்திருக்கோம், ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கு. அப்போ இந்த சென்டர் தான் இந்த கர்வேச்சர், இந்த மிரருடைய, இந்த கான்கேவ் மிரருடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்ப எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் a concave mirror is a center of a sphere from which the mirror is taken. எந்த ஸ்பியர்ல இருந்து இந்த மிரர் நம்ம எடுக்கிறோம், கட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த ஸ்பியருடைய சென்டர் தான் இந்த கர்வேச்சருடைய சென்டர் ஆஃப் சென்டர்னு சொல்றோம். புரியுதுங்களா? எஸ் சார். அண்ட் இப்போ நான் பவுல் மாதிரி காமிச்சேன் மிரர், அது ஒரு போர்ஷன் கட் பண்ணி எடுத்தாச்சு, இந்த மிரரா மாறிடுச்சு. இப்போ எனக்கு இதுதான் மிரர். இப்போ என்ன பண்றேன், இதுல ஒரு டாட் வச்சு என்ன இருக்கும், அதுதான் நமக்கு ஜியோமெட்ரிக்கல் சென்டர் அப்படிமா, இந்த இந்த சர்ஃபேஸ்க்கு சென்டர். அப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு சென்டர் இங்க வரையற, இதுக்கு பேர் போல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றோம்? எஸ், போல். போல். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சீன்னு சொல்றேன். சரி, அடுத்தது இந்த சென்டருக்கும் இந்த இந்த கர்வேச்சர்ல இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம், இந்த ஸ்பியர்ல ரேடியஸ் சொல்லுவோமா? எஸ் சார், ரேடியஸ். அதே போலதான் இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த சிபி வரை ஜாயின் கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? அப்போ இதுல இந்த சென்டருக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். என்னது? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். கர்வேச்சர்.
இந்த பாயிண்ட் பேரு போல், இதுக்கு பேரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேர் என்ன சார்? இந்த சிக்கு பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேர் என்னது? பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ். இதுதான் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? எல்லா கால்குலேஷனும் போடுறோம். புரியுதா? Yes, sir. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க, இந்த கொடையை நீங்க எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்ப இந்த கொடை தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா மிரர். புரியுதா? அதுல நான் இங்க பிடிச்சிருக்கு இல்லைங்களா, இந்த இடம் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வச்சுங்க. இந்த இடம் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வச்சுங்க. நான் பிடிச்சிருக்க இடம் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்ப இங்க இருந்து இந்த மிடில் பாயிண்ட் இருக்கு இல்லையா பின்னாடி, இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த பாயிண்ட்க்கு பேரு போல். இந்த பாயிண்ட்க்கு பேரு போல். இந்த ராட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு பிரின்சிபல் ஆக்சிஸ். புரியுதுங்களா? Yes, sir. இது வந்து உங்களுக்கு இந்த கான்கேவ் மிரர் மாதிரி இருக்கு எக்ஸாம்பிள். கிளியர்? Yes, sir. சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ், இதுக்கு பேர் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்டன்ஸ். மேல இந்த டயமீட்டர். அதுக்கப்புறமேட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அது எங்க சார் இருக்க போகுதுன்னா எக்ஸாக்டா சிக்கு பிக்கு நடுவுல மிடில் பாயிண்ட்ல இருக்கு. எக்ஸாக்டா சிக்கு பிக்கு நடுவுல இருக்கு. அது எஃப் கேபிட்டல் எஃப்னு சொல்லுவோம். இது எப்படி சார் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் பேர் என்னன்னா டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். புரியுதா? டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். அப்ப டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இதே மிரர் நான் என்ன பண்ணி எழுதிக்கிறேன், டிரா பண்ணிக்கிறேன். இது போல் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது ரைட். இப்ப இன்ஃபினிட்டில பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்கு. இன்ஃபினிட்டில ஒரு ட்ரீ இருக்கு. நீங்க பாருங்க, இப்போ சன் இருக்கு இல்லையா, சன் எவ்வளவு பெரிய சைஸ்? சின்னதா பெருசா? ரொம்ப பெருசு. ஆனா நம்ம அதே சன்ன இப்படி நம்ம விரல வச்சுக்கிறோம், ஒரு கட்டை வச்சு இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த சன்னையே நம்மளால மறைக்க முடியுமா முடியாதா? Yes, sir. ஏன்னா ஆப்ஜெக்ட் தூரமா இருக்கும் போது ஆப்ஜெக்ட் சைஸ் எப்படி இருக்கும்? குட்டியா இருக்கு. ரொம்ப குட்டியாது. அப்போ நான் தூரத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த மரம் எப்படி இருக்கு எனக்கு தூரத்துல ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த மிரருடைய சைஸ் தான் இருக்குது.
அப்ப இந்த இந்த ட்ரீல இருந்து வரக்கூடிய எல்லா லைட் ரேஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா லைட் ரேஸும் எப்படி இருக்கும்? பேரலா வரும். அதுக்கு இருக்க ஆங்கிள் என்ன பண்ண முடியாது, வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? இப்போ பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கு. இது ஹெட் இருந்து எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு லைன் ஸ்ட்ரைட்டா போட்டு பாருங்க. இன்னொரு லைன் இங்க போடுங்க. ரெண்டுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கா? ஒரே இடத்துல வர முடியும். ரெண்டு லைனுக்கும் ஆங்கிள் இருக்கா? கேப் இருக்கா? இருக்கா இல்லையா? சேசானோ Yes, sir. இதே Yes, sir. ஆப்ஜெக்ட் இப்ப என்ன இருக்கு? ஆங்கிள் இந்த ரெண்டுக்குள்ள ஆங்கிள் குறையுமா அதிகரிக்குமா? ஒரு லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டா அதே பாயிண்ட்க்கு போகுது. இன்னொரு லைன் இங்க இருந்து இந்த பிங்கிற பாயிண்ட்க்கு வருது. இப்ப நான் கேக்குறது இந்த ஆங்கிளோட இந்த ஆங்கிள் அதிகமாகுதா குறையுதான்னு கேக்குறேன். அதிகமா. அதிகமாகுதா? சரி, பக்கத்துல வந்தா இங்க இருந்தா இங்க போகுது, இன்னொன்னு இங்க வருது. இப்ப எப்படி இருக்கு? இந்த மூணு கேஸ் பாருமா, 1 2 3 கேஸ்லயும் பாருங்க. ஒரு லைன் ஸ்ட்ரைட்டா போகுது, இன்னொரு லைன் பீக் வருது. ரெண்டுக்குள்ள ஆங்கிள் இங்க அதிகமா இருக்கா, இந்த லாஸ்ட்ல அதிகமா இருக்கா? ஃபர்ஸ்டா லாஸ்டா? Sir, first, second. ஃபர்ஸ்ட்ல அதிகமா இருக்கா, இல்ல தேர்ட்ல அதிகமா இருக்கா? First line. அனீஷ் கிளாஸ்ல இருக்கீங்களா தம்பி? Sir. பதில் வர மாட்டேங்குது. பதில் வரணும்ல. சரிங்க, கவனிச்சுல இல்லையா? கண்டிப்பா அடுத்த டெஸ்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிருவேன். தெளிவா கவனிச்சிங்க. சொல்லுங்கம்மா இந்துஜா. Sir. ஃபர்ஸ்ட்ல ஆங்கிள் அதிகமா இருக்கமா, ரெண்டு ரைட் ரேஸ் நடுவுல ஒரே பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம். பட் லொகேஷன் மட்டும் டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ் இருக்கும். இது ரெண்டு ரேக்குள்ள ஆங்கிள் இங்க அதிகமா இல்ல லாஸ்ட்ல அதிகமா? ஃபர்ஸ்ட்ல தான் சார் அதிகம். சரி, இப்போ இன்னும் தூரமா போனா எப்படி இருக்கும்? ஒண்ணு அதே ஸ்ட்ரெயிட் அதே பாயிண்ட் போகுது, இன்னொன்னு பீக் போகுது. ஆங்கிள் கம்மியாகும். சோ தூரம் போக போக என்னது, இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் குறையுதா? எஸ் சார். அப்போ இந்த ட்ரீ வந்து இன்ஃபினிட்டில இருக்கு. என்னது, ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அல்ல சன்னை எடுத்துங்களேன். அப்ப உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரே பாயிண்ட்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா எல்லா லைட் ரேஸும் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இங்க இருந்து வரக்கூடிய எல்லா லைட் ரேஸும் பேரலா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா மிரர் எப்படி இருக்கு? ஸ்மால் சைஸா இருக்கு. இதனுடைய சைஸ் எவ்வளவு இருக்கு? இவ்வளவுதான் இருக்கு. ஆனா அந்த ட்ரீ எப்படி இருக்கும்? இது மாதிரி கோடி மடங்குன்னு இருக்கும். சைஸ் பெருசா இருக்கலாம். புரியுதா? எஸ் சார். லட்சக்கணக்கான டைம் பெருசா இருக்கலாம். 1000 டைம்ஸ் பெருசா இருக்கலாம். ஆனா தூரத்துக்கு எப்படி இருக்கும்? அங்க வர எல்லா லைட் ரேஸும் இந்த மிரர்ல வந்து விழும். அப்ப எல்லா லைட் ரேஸும் எப்படி கூட parallel to each other அப்படின்னு சொல்றேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா என்ன எப்படி வந்துச்சுன்னு? அப்போ இன்ஃபினிட்டில இருக்கும்போது இந்த ரெண்டு லைனுக்குள்ள ஆங்கிள் வந்து ஜீரோவா மாறிடும் சொல்ல வரும். தூரம் போக எப்படி இருக்கும்? இந்த லென்த் வந்து இந்த ஆங்கிள் பிட்வீன் டூ ரேஸ் எப்படி இருக்கும்? ஜீரோ ஆயிடுது, மினிமம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. அப்ப எல்லா ரேஸ் எப்படி இருக்கும்? parallel to the principal axis. புரியுதா? எஸ் சார். யாருக்கா புரியலையா? Sir. சரி, இப்போ அக்கார்டிங் டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இந்த லைட் ரேஸ் எங்க போகும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லைட் ரேஸ் எங்க மேல போகுமா? அதாவது இந்த மிரருக்கு இந்த சைடு போகுமா, கீழே போகுமா, இந்த சைடு போகுமா, கீழே வருமா, எப்படி போகும்? நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதுவா 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 இதுவா? 1 சார் Third one. ரிஃப்ராக்ஷனா சார்? 2 3 4. என்னமா? ரிஃப்ளெக்ஷனா ரிஃப்ராக்ஷனா? ரிஃப்ளெக்ஷன். மிரர்ல ரிஃப்ளெக்ஷன் தான் நடக்கும். மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் தான் ஆகும். சோ இப்போ 1 2 3 4 எது நடக்கும்? தேர்ட். ஏன் இது நடக்காது? சார் அந்த சைடு
இன்சைடு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ல இருந்து நார்மல் வரையலாம் இல்லையா? நார்மல் எஸ் சார். angle of incidence is equal to angle of reflection. அப்போ இதுக்கு நார்மல் எப்படி வரைவீங்க? கப்பல் உடனே எப்படி இப்படி நேரா போடுவீங்களா, எப்படி போடுவீங்க? நேரம். இந்த இப்படி பிளேன் சர்ஃபேஸா இருந்தா நேரா போடலாம். நார்மல் வந்து இப்படி இருக்கும் பிளேன் சர்ஃபேஸ்க்கு. பட் கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு எது நார்மல் அப்படின்னா அதனுடைய சென்டர் தான் நார்மல். அது அந்த ரேடியஸ் தான் நார்மல். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து சென்டருக்கு வரையக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? எஸ் சார். எஸ் சார். அப்போ இதுதான் நார்மல்னா இந்த நார்மல் கூட இந்த ரே எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுது? இந்த ரே வந்து இந்த நார்மலோட எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுது? உதாரணத்துக்கு ஒரு 30 டிகிரி அப்படின்னோம்னா அதே 30 டிகிரி என்ன பண்ணணும்? இது ரிஃப்ளெக்ட் ஆகணும். புரியுதா? எஸ் சார். அப்ப இதுதான் கரெக்டான பாதை. ஆனா ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க 3 சொன்னது கரெக்ட் தான். புரியுதா? எஸ் சார். எஸ் சார். காரணம் நம்ம புரிஞ்சுட்டீங்களா என்ன சொல்றேன்னு? எஸ் சார். So it will obey the law of reflection. According to law of reflection, angle of incidence is equal to angle of reflection. Sorry. அப்போ இங்க 30 டிகிரில வந்து அதே 30 டிகிரில ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது இந்த லைன் இருக்கா? ரெண்டாவது லைன் இங்க இன்சிடென்ட் ஆகுது. இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? சார் இது இந்த சைடு தான் சார். சார் அதே மாதிரி மறுபடியும் அங்க நார்மல் வரையணும். இந்த பாயிண்ட்டுக்கு நார்மல் வரையணும். வரைஞ்சா என்ன வரும்? 1 அப்படி போட்டா இங்க வருதா? எஸ் சார். அப்போ இந்த ரே எவ்வளவு ஆங்கிள் பண்ணுதோ அதே ஆங்கிள் என்ன பண்ணும்? அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இப்படி வரும். இந்த பாயிண்ட் ரே தான் கிராஸ் ஆகும். ஒரே பாயிண்ட் தான் கிராஸ் ஆகும். இந்த சென்டர் பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு நடுவுல இந்த கோடை எங்க இது ஃபர்ஸ்ட் ரே வெட்டுச்சோ அதே இடத்துல தான் அதையும் வெட்டும். அதே மாதிரி கீழே ஒரு ரே இருக்கா? இங்கேயும் போட்டு பாருங்க. இங்க இருந்து போட்டு பாருங்க. எவ்வளவு ஆங்கிள் விடுதோ அதே